ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம கல்லீரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த கல்லீரலை உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி கொடுப்பாங்க. அது நம்ம பெருசாக இருந்தால் கூட அப்படி வெட்டி கொடுக்கலன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வெட்டி எடுத்து கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல தாளிக்க ஒரு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இப்போ வதக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் கல்லீரல். இவ்வளவுதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம கடுகு போட போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. நம்ம கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட போகிறோம். இப்போ கடுகு போட்டோம். கொஞ்சம் தூரமாக நினைக்கிறேங்க. பொரிஞ்சிருச்சு பாருங்க. இதில் இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. அடுத்தது வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கட்டும். இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதக்கிக்கிறோம். பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கியாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். அடுத்தது மிளகாத்தூள் போட போகிறோம். அது கூட கரம் மசாலாவை சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயத்தோட நல்லா கலந்து அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும், மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கல்லீரலை சேர்க்க போகிறோம். சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போகிறோம். மூடி வச்சிருங்க. ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க. தண்ணி விட்டுருக்கோம். அப்படியே உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த கல்லீரல் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ அழகாக வெந்து தண்ணி அதுவே விட்டுருக்கு. நான் ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் நான் ஊற்றலை. நல்லா வெந்து அந்த தண்ணியும் எண்ணெயும் வெளியில் வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லா இது ட்ரை ஆகணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி நல்லா பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ள உங்களுக்கு இறங்கியிருக்கும். நல்லா அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். எப்போவுமே சிம்மில் வச்சு மூடி வைங்க. அப்படி வச்சாதான் உங்களுக்கு அடி பிடிக்காது. உங்களுக்கு இந்த கல்லீரல் ரொம்ப பொறுமையாக தான் வேகும். உடனே வந்துடாது. ஒரு 20 நிமிஷம் ஆகும், 20-25 நிமிஷம் ஆகும். மெதுவாக வேகட்டும். மூடி வைக்கணும். பாருங்க, மூடியாச்சு. வேகட்டும், நல்லா வெந்து ட்ரை ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த கல்லீரல் நல்லா வெந்து ட்ரை ஆகி இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த பதத்தில் இறக்குனா போதும். எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உப்பு, காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இது எப்படி வெந்தது போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இந்த பதத்துக்கு வந்த பிறகு இறக்கிடலாம். எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும், ஒரு 3 ஸ்பூன் தான் ஊற்றணும். அந்த எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கல்லீரல் ரெடி. சுவையான கல்லீரல் தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம சாப்பிட வேண்டியதுதான்.
இதை பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து சிக்கன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த ட்ரையான பதத்துக்கு வந்தால் போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.